இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் அகில இந்திய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் சென்னை வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெபர்சன், விவரங்கள் என்ன? தற்போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக திமுக எப்போது கூட்டணி கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில இன்று காலை கனிமொழி MP இதற்கு பதிலளித்திருந்தார். கூட்டணி கட்சிகளோடு திமுக தொடர்ந்து பேசி வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். இன்னமும் திமுகவில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கப்படாத நிலையில் மறைமுகமாக இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை உறுதி செய்யும் விதமாக கனிமொழி பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் கனிமொழி டெல்லியில 2 தினங்களுக்கு முன்பாக ராகுல் காந்தியை சந்தித்திருந்தார். அப்போது ஏற்கனவே காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த குழு கிறிஸ் சோட்டேங்கிற தலைமையிலான குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு விருப்பமில்லாத ஒரு சூழல் இருப்பதை அங்கு கூறியிருந்தார். குறிப்பாக கிறிஸ் சோட்டேங்கர் தொடர்ச்சியாக ஆட்சியில் பங்கு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதிக இடத்துல போட்டி என தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருவது திமுகவுக்கு விருப்பமில்லாத ஒரு தகவலாக இருந்து வந்த நிலையில்தான் தற்போது கனிமொழியின் விருப்பத்திற்கு ஏற்றாற் போலதான் தற்போது அக்கட்சியினுடைய முதன்மை பொதுச் செயலாளர் வேணுகோபால் தற்போது பிப்ரவரி 1ஆம் தேதி தமிழகத்திற்கு வர இருக்கிறார். தமிழகத்தில் அன்று மாலை நடக்கக்கூடிய ஒரு நடைப்பயணத்தை அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார். தொடர்ச்சியாக பிப்ரவரி 2ஆம் தேதியும் அவர் புதுச்சேரியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். இது இரண்டும் காங்கிரஸ் சார்ந்த நிகழ்ச்சிகள் என்றாலும் தமிழக முதலமைச்சரை நேரில் சந்திப்பதற்கு இந்த 2 நாட்கள்ல ஒரு தினம் நேரம் கேட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரமும் ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சரை நேரில் சந்திக்கக்கூடிய வேணுகோபால் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் எத்தனை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவது என்பது தொடர்பாகவும் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக MP கனிமொழி விடுத்த கோரிக்கையை போலவே கூட்டணி பேச்சுவார்த்தை திமுகவினுடைய தலைமையும் காங்கிரசுடைய தலைமையும் பேசி முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று பேசியிருந்த நிலையில் தற்போது வேணுகோபாலினுடைய வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இருவருடைய சந்திப்பில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்கும். அதுபோல எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது, எத்தனை தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் என்பது தொடர்பாக தமிழக முதலமைச்சரும் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.